ஆண்டவர் அன்பு என்னும் மொழியிலே வாருங்கள் வாருங்கள் இறையாசிருண்டு திருப்பலியிலே அழைக்கிறார் ஆண்டவர் அன்பு என்னும் மொழியிலே வாருங்கள் வாருங்கள் இறையாசிருண்டு திருப்பலியிலே இதயம் அமைதி பெறவே நம் வாழ்வில் வசந்தம் பெறவே இணைந்து பலி செலுத்துவோம் இறைவன் மகிழ இணைந்து பலி செலுத்துவோம் இயேசு மகிழ அழைக்கிறார் ஆண்டவர் அன்பு என்னும் மொழியிலே வாருங்கள் வாருங்கள் இறையாசிருண்டு திருப்பலியிலே அவர் குரல் கேட்போம் இதயத்தில் பதிப்போம் அவரது வழியில் வாழ்வோம் தினம் அவரது இரக்கம் நம்மை எல்லாம் தேற்றும் வழியிலே நம்மையே மாற்றிவிடும் புனித வாழ்வை தினம் தினம் தொடர்வோம் இயேசுவை பிரதிபலிப்போம் புனித வாழ்வை தினம் தினம் தொடர்வோம் இயேசுவை பிரதிபலிப்போம் சாட்சியாய் வாழ்ந்திருப்போம் அழைக்கிறார் ஆண்டவர் அன்பு என்னும் மொழியிலே வாருங்கள் வாருங்கள் இறையாசிருண்டு திருப்பலியிலே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகம் அனைத்துமே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆற்றலும் எழிலும் அவர் திருமுன் உள்ளன, மாட்சியும் புகழ்ச்சியும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தியருளும். இவ்வாறு அன்பார்ந்தோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம். தாவீதும் இஸ்ரேல் வீட்டாரும் ஆரவாரத்தோடு ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 12 முதல் 15 மற்றும் 17 முதல் 19 முடிய. அந்நாட்களில் தாவீது புறப்பட்டு சென்று கடவுளின் பேழையை ஓபேது ஏதாமின் இல்லத்திலிருந்து தாவீதி நகரிக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தார். ஆண்டவரின் பேழையை ஏந்தியவர்கள் 6 அடிகள் எடுத்து வைத்ததும் ஒரு காளையையும் ஓர் ஆட்டுக்கிடாயையும் பலியிட்டார். நாற்பாட்டால் நெய்யப்பட்ட ஏபோத்தை அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடிக் கொண்டிருந்தார். தாவீதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். ஆண்டவரின் பேழையை கொணர்ந்து அதற்கென நிறுவிய கூடாரத்தின் நடுவில் அதை வைத்தார்கள். தாவீது ஆண்டவர் முன்பு எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார். எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின் தாவீது படைகளின் ஆண்டவன் பெயரால் மக்களுக்கு ஆசி வழங்கினார். பிறகு தாவீது ஆண் முதல் பெண் வரை மக்கள் அனைவருக்கும் இஸ்ரேல் கூட்டம் முழுவதற்கும் ஆளுக்கு ஒரு அப்பத்தையும் பொரித்த இறைச்சியையும் திராட்சை பழ அடையையும் கொடுத்தார். மக்கள் அனைவரும் தம் இல்லங்களுக்கு சென்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதுரை பாடல். பல்லவி. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். பல்லவி. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, வலிமையையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். பல்லவி. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மைமிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். பல்லவி. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னர். பல்லவி. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. Alleluia, 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 Alleluia. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 31 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ
உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தாயும் தந்தையுமானவரே, நீ தந்த இந்த நாளில் ஆசீர்வாதத்தோடு அடியெடுத்து வைக்கிற வேளையில் எங்கள் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் நீரே. நீரே எங்கள் ஆதரவு. இந்த நாளின் செயல்கள் அனைத்தையும் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தொழிலையும் வியாபாரத்தையும் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய எல்லா முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தாவீது அரசர் உம்முடைய திருமுன்னிலையில் முழு வலிமையோடு நடனமாடி ஆண்டவரே உமது பிரசன்னத்தை உணர்ந்து இறை மக்களுக்கு ஆசி வழங்கினாரே. நாங்களும் எங்களுடைய முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆன்மாவோடும் உம்மை என்றென்றும் அன்பு செய்ய ஆண்டவரே எங்களுக்கு வரமருளும். உம்மை விட்டு ஒருபோதும் விலகிவிடாமல் உமது சிறகின் நிழலில் வைத்து ஆண்டவரே எங்களை கண்ணின் மணி போல காத்தருளும். குறிப்பாக இன்றைய நற்செய்தியின் வழியாக தாய் தந்தையை மதித்து நடக்க வேண்டும் என்கிற படிப்பினையை தருகின்றீர். எங்கள் பெற்றோர்களை அன்பு செய்யவும் அவர்களை மதித்து நடக்கவும் அவர்களுக்குரிய கடமைகளை முழுவதுமாக நிறைவேற்றவும் வேண்டிய ஞானத்தை தந்தருளும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள்கள் நீட்டிக்கும்படி உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தாவீது அரசர் கடவுள் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருந்தார், நம்பிக்கை வைத்திருந்தார். கடவுளும் அவரை எப்பேற்பட்ட நிலைக்கு உயர்த்தி ஆசீர்வதித்திருந்தார் என்பதை இன்றைய வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. நாற்பட்டால் நெய்யப்பட்ட ஏபோத்தை அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடிக் கொண்டிருந்தார். ஆண்டவருடைய திருமுன்னிலையில் முழு வலிமையோடு ஆண்டவரை குறித்து மகிழ்ச்சியோடு அவர் நடனமாடினார். ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை பல்வேறு நபர்கள் இன்றைக்கு தவறாக புரிந்து கொள்கிறார்கள். தாவீதினுடைய இந்த செயலை இன்றைக்கு பல திருச்சபையில் இருக்கிறவர்கள் ஒரு தவறான புரிதலை கொண்டிருக்கிறார்கள். தாவீது நடனமாடினார், அதனால நாமும் நல்லா மியூசிக் போட்டுட்டு குத்து ஆட்டம் ஆடலாம், குத்துப்பாட்டு பாடலாம். ஏனென்றால் தாவீது முழு வலிமையோடு நடனமாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார், மாட்சிப்படுத்தினார். கேளிக்கைக்கும் கூத்துகளுக்கும் இடம் கொடுக்கின்ற
திருச்சபையாக நம்முடைய திருச்சபை மாறிவிடக்கூடாது. பிற நம்மை இழிவாக பேசுகிற அளவிற்கு நம்முடைய திருச்சபையை, மக்களை தவறான வழியில் நாம் வழி நடத்தக்கூடாது. பாடல்களும் ஆடல்களும் அவசியம்தான். ஆனால் அதற்கென்று சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது, ஒழுக்க நெறிகள் இருக்கிறது. ஒரு திருச்சபையை வழி நடத்துகிறவர்கள் பொறுப்புணர்ந்து இறை மக்களுக்கு விசுவாசத்தை தூண்டி எழுப்புகிற அளவிற்கு, அவர்களினுடைய நம்பிக்கையை மிகுதிப்படுத்துகிற அளவிற்கு நாம் இந்த செயல்களில் ஈடுபட வேண்டுமே ஒழிய அங்கு களியாட்டங்களுக்கும் ஆட்டம் பாட்டம் கூத்துகளுக்கும் இடம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் இது ஆண்டவருடைய இல்லம், இறைவன் பிரசன்னமாகின்ற இடம், இறைவன் வல்லமையோடு எழுந்தருளுகின்ற ஒரு இடம். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு ஆண்டவர் முன்னிலையில் நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம், எத்தகைய ஒழுக்க நெறிகளை நம் வாழ்வில் கடைபிடிக்கிறோம் என்பதை உணர வேண்டும். தாவீதும் இஸ்ராயேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவருடைய பேழையை கொண்டு வந்தார்கள். அவருடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி இருந்தது, ஆரவாரம் இருந்தது, எக்கால முழக்கம் இருந்தது. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் அவர்கள் போருக்கு செல்லுவார்கள். போருக்கு செல்லுகிற போது எதிரி படைகளை, பகையாளர்களை வெற்றி கொண்ட பிறகு ஆண்டவர் இந்த வெற்றியை எங்களுக்கு தந்தார் என்பதனால் அவர்கள் ஆரவாரத்தோடு முழக்கத்தோடு எக்காலம் ஊதி ஆண்டவரை புகழ்ந்தேத்தி அவர்கள் ஆண்டவருடைய திருமுன்னிலையில் உற்சாகமாய் செயல்பட்டார். ஆனால் இன்றைக்கு எந்த போரும் நடைபெறுவதில்லை. நம்முடைய முன்னிலையில் இருக்கிறவர்கள் எல்லோரும் இறை மக்கள், இறை விசுவாசிகள், நல்ல பக்தர்கள். இவர்களை மேன்மையான வழியில் ஆண்டவருக்குரிய பார்வையில் வழி நடத்த வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. தாவீது ஆண்டவர் முன்பு எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார். கடவுளுக்கு அவர் நன்றி பலியாக, நல்லுறவு பலியாக எரிபலிகளை செலுத்தி பின்பு படைகளின் ஆண்டவர் பெயரால் மக்களுக்கு ஆசி வழங்கினார். ஒவ்வொரு முறையும் திருப்பலியை நிறைவேற்றிவிட்ட பிறகு அந்த பலிப்பீடத்திற்கு முன்பாக நான் போய் நிற்பேன். இறை மக்கள், அந்த திருப்பலியில் பங்கெடுத்தவர்கள் வரிசையாக வந்து ஒரு சிலுவை அடையாளத்தை பெற்றுக்கொண்டு செல்வார்கள். ஆண்டவர் என்னை ஆசிர்வதிக்கிறார், இந்த திருப்பலியின் வழியாக அவர் என்னை ஆசிர்வதித்து அனுப்புகிறார் என்கிற உணர்வோடு ஆண்டவருடைய ஆசிரை பெற்ற மக்களாக அவர்கள் மகிழ்ச்சியோடு திரும்புகிறதை பார்க்கும்போது மனதிற்கு ஒரு மன நிறைவு இருக்கும். பிரியமானவர்கள், பெரியவர்கள் இதை செய்கிறார்கள். பெரியவர்கள் தங்களுடைய குழந்தைகளை இத்தகைய வழிமுறையில் நாம் வழி நடத்த வேண்டி இருக்கிறது. குழந்தைகளை அழைத்து வருவது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சிலுவை அடையாளத்தை போடுவது, இப்படிப்பட்ட சிறு சிறு பக்தி முயற்சிகளை நாம் செய்கிற போது குழந்தைகள் அந்த இறை விசுவாசத்தில் வளர்வதற்கு நாம் ஒரு கருவிகளாக, தூண்டுதலாக இருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் மிக ஆழமாக பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகின்றார்கள். இந்த செய்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லுகிறார். இயேசுவும் என் தாயும் சகோதரர்களும் யார் என்கிற கேள்வியை கேட்கிறார். இந்த வரிகள் தான் பல நேரங்களில் தவறாக புரிந்து கொள்வது, எடுத்துக்கொள்வது. எப்படி நான் மேலே ஒரு வரியை சொன்னேன், தாவீது அரசர் நடனம் ஆடினார், அதனால் நாமளும் நல்லா நடனம் ஆடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, பிரேக் டான்ஸ் எல்லாம் ஆடலாம், ஒரு பாப் மியூசிக்லாம் போட்டுட்டு ஆரவாரம் செய்யலாம். தவறாக புரிந்து கொள்வது. அதுபோலவே தான் இந்த வார்த்தைகளை கூட, என் தாயும் சகோதரர்களும் யார். இயேசு ஆண்டவர் அன்னை மரியாளை இந்த இடத்தில் உதாசீனப்படுத்துகிறார். அன்னை மரியாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, அன்னை மரியாளை இந்த இடத்தில் பெருமைப்படுத்தவில்லை, அவர் சிறுமைப்படுத்துகிறார் என்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்கள். தவறான ஒரு புரிதல் பிரியமானவர்களே.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளுக்கு முழுமையான ஒரு மதிப்பையும் மரியாதையும் கொடுத்தார். இறுதி வரை தன் தாயை அவர் நேசித்தார். இறுதி வரை அவர் விட்டுவிடவில்லை. ஆனாலும் இறையாட்சி பணியை, தந்தையினுடைய திருவுளத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றுவதற்காக அவர் தன்னுடைய முழுமையான நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருந்தார். அவருக்கு நன்றாகவே தெரியும், அன்னை மரியாள் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர், ஆண்டவருடைய திருவுளப்படி நடக்கின்றவர். ஆண்டவருடைய திருவுளப்படி நடந்ததனால்தான் அவர் கடவுளின் தாயாக, விண்ணக மன்னக அரசியாக, இந்த உலகத்திற்கெல்லாம் மிகச்சிறந்த முன்னோடியாக, அருள்மிகு பெற்றவராக, பெண்களுக்குள் பேறு பெற்றவராக, தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவராக இருக்கிறார். இறைவனுடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து, இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று தன்னை ஒப்பு கொடுத்ததனால. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளுக்கு புகழ் சேர்க்கின்றார், மதிப்பும் மரியாதையும் தருகிறார். ஒருபோதும் அவர் அன்னை மரியாளை சிறுமைப்படுத்தவில்லை. மாறாக அங்கிருக்கின்ற பிற சகோதர சகோதரிகளை எல்லாம் தன் தாயை போல அவர் மதிப்பளிக்கிறார் என்பதையே இந்த இடத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதோ ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற இவர்கள்தான் என் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் ஆவார் என்கிற போது, தன் தாய்க்கு சமமாக அங்கு சூழ்ந்திருந்தவர்களை எல்லோரையும் அவர் மதிக்கின்றார், போற்றுகின்றார். இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற நாம் ஒவ்வொருவரும் இத்தகைய முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு அற்புதமாய் விளக்கி சொல்லுகிறார். அன்பிற்கு பிரியமானவர்களே, விடுதலை பயண புத்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனம், உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள்கள் நீட்டிக்கும்படி, உன்னுடைய வாழ்நாள் நீட்டிக்க வேண்டும் என்றால் உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட. அப்பா அம்மாவை நாம முழுமையா மதிக்கிறோமா? அவங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கிறோமா? அவங்களுக்கு நாம கீழ்ப்படுகிறோமா? எந்த நிலைமையில் நம் வீட்டில் இருக்கிற நம்முடைய அப்பாவும் அம்மாவும் இருக்கிறார்கள்? சிந்தித்து பார்க்கணும் இறைமக்கள். அவர்களுடைய தியாக வாழ்வு, அவர்கள் இந்த குடும்பத்திற்காக உழைத்த உழைப்பு, அவர்களினுடைய அர்ப்பணிப்பு, ஒரு கணவனாக, மனைவியாக, பெற்றோராக, பிள்ளைகளை நேசித்த விதம், தேடி தேடி பார்த்து பார்த்து ஒவ்வொரு முறையும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, குடும்பத்தின் வளர்ச்சிக்காக அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள், சேர்த்து வைத்த சொத்து செல்வங்கள், இவை எல்லாமே பெற்றோர்கள் நமக்காக செய்த தியாக செயலாக, அர்ப்பண செயலாக இருக்கிறது. ஆனால் இந்த பெற்றோர்களைத்தான் இன்றைக்கு நாம் உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவர்களின் மனம் புண்படும்படி நடந்து கொண்டிருக்கிறோம். அவர்களை விலக்கி வைத்திருக்கிறோம். சில நேரங்களில் அவர்களை பொருட்படுத்தாமல், அவர்களை பற்றி கவலைப்படாமல், அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை கூட அறிந்திராமல் இன்னைக்கு ரொம்ப நாம பிஸியா இருக்கிறத போல காட்டிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும். சீராக்கின் ஞான புத்தகம் 3வது அதிகாரம், அந்த 3வது அதிகாரத்தில் பெற்றோருக்குரிய சில கடமைகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவேற்ற வேண்டும் என்பதை எடுத்து சொல்லுகிறது. தந்தையரை மதிப்போர் தங்கள் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கிறார். எந்த பிள்ளை அப்பாவை மதிக்கிறாளோ அந்த பிள்ளை தங்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கிறார்கள். அவர்கள் நீடூடி வாழ்வார்கள். இறைவார்த்தை 6 சொல்கிறது, அவர்கள் நீடூடி வாழ்வார்கள். அவர்கள் வாழ்நாளில் மகிழ்ச்சி கிட்டும். ஆண்டவர் அவர்களுடைய மன்றாட்டுக்கு செவி கொடுப்பார். எந்த பிள்ளை அப்பா அம்மாவை மதிச்சு நடக்குதோ கடவுள் அவர்களின் மன்றாட்டுக்கு செவி கொடுப்பார். தந்தையர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்கள் என்றால் நம்முடைய குடும்பம் நிலைத்து வாழும் என்று சொல்லுகிறது. அதே நிலையில் சீராக்கி ஞான புத்தகம் 3வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை அன்னையரை மேன்மைப்படுத்துவோரை பற்றி சொல்லுகிறது. அம்மாவை நாம் மேன்மைப்படுத்துகிறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்நாளில், நம்முடைய குடும்பத்தில் செல்வ செழிப்பு உண்டாகும். தாயினுடைய சாபம் ஒரு குடும்பத்தை வேரோடு பெயர்த்துவிடும். பிரியமானவர்களே, தந்தையரை கைவிடுவோர் கடவுளை பழிப்போர் ஆகிவிடுகின்றனர். தாய்க்கு சினமூட்டுவோர்
அவர்கள் ஆண்டவரால் சபிக்கப்படுகிறார்கள். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு இந்நேரம் புரிஞ்சிருக்கும். தன்னுடைய தாய் தந்தையை மதித்து நடக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் தன் வாழ்நாளின் கடமையாக உணர்ந்து செயல்பட வேண்டும். ஆண்டவர் இதை இந்த நாளில் அற்புதமாய் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார். உண்மையை உணர்வோம், தாய் தந்தையை மதித்து இறை ஆசீர்வாதத்தோடு வாழ்வோம். ஆமென். உழைப்பினில் கிடைத்ததெல்லாம் உவப்புடன் எடுத்து வந்தோம். உடைந்த என் உள்ளத்தையும் பதம் படைத்து நின்றோம். காணிக்கையாக்க வந்தோம் இறைவா, காணிக்கையாக்க வந்தோம். காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம். காணிக்கையாக்க வந்தோம் இறைவா, காணிக்கையாக்க வந்தோம். காணிக்கையாக வந்தோம் இறைவா, காணிக்கையாக வந்தோம். காலை முதல் மாலை வரை உழைக்கின்றோம் தினம். ஊதியமாய் கிடைப்பதெல்லாம் இறைவனின் வரம். காலை முதல் மாலை வரை உழைக்கின்றோம் தினம். ஊதியமாய் கிடைப்பதெல்லாம் இறைவனின் வரம். உழைப்பின் பலனையே பதம் படைத்தோம். உருக்கமாய் வேண்டி ஏற்பீரென்றோம். உழைப்பின் பலனையே பதம் படைத்தோம். உருக்கமாய் வேண்டி ஏற்பீரென்றோம். உருக்கமாய் வேண்டி ஏற்பீரென்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்களுக்கு மீட்பிற்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவை மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். கலைமான்கள் நீ தேடும் கதை போலவே கண்ணான உனை தேடி உளம் வாடுதே. அழியாத உணவாக எனில் சேர்ந்தவும் அருளாலே என்னை தேற்றி உமதாக்குமே. இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நோக்கிய ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரை அணுகிச் செல்லுங்கள், அவரது ஒளியை பெறுவீர்கள். உங்கள் முகங்கள் அவமானத்திற்கு உள்ளாகாது. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிரளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தாய் தந்தையை மதித்து நடக்க சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன்,
அதை பாமாலையாக நான் சூடுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன்.